ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஈஸியான பீர்க்கங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுப்போம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். கடாய் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கூடவே ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா நல்லா பொரிஞ்சிடும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 4 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் வதங்க கொஞ்சம் கல்லுப்பு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பழமாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நறுக்கின பீர்க்கங்காய் வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் மிளகா பொடி, கொஞ்சம் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு வதங்கிடுச்சு. இப்போ காய் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான பீர்க்கங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. வெறும் 5 நிமிஷம் தான் காய் கட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இது ரெடி ஆகிறதுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். சாதத்தோட, சப்பாத்தி, இட்லி, தோசையோடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. என்னோடய ஸ்டைலில் பீர்க்கங்காய் தொக்கு எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.